அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றோங்க. இப்ப நம்ம பிரசென்ட்டா 12த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு நுழைவுத் தேர்வுகள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வந்துகிட்டே இருக்குது. நெறைய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அடுத்தடுத்து நுழைவுத் தேர்வுகள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அது சம்பந்தமா நம்ம வந்து வீடியோஸும் குடுத்துட்டு வரோம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் எந்த நுழைவுத் தேர்வு பத்தி பேச போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தி பேச போறேன். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது மூலமா என்ன கல்லூரிகள்ல சேர முடியும்? என்ன படிப்புகள் படிக்க முடியும்? இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன? சிலபஸ் என்ன? அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன? என்னைக்குள்ள அப்ளை பண்ணணும்? இது மாதிரியான ஏ டூ இசட் தகவல்கள் இந்த வீடியோல சொல்லப் போறேன். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இங்க நான் சொல்லக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்ட் நிஃப்டின்னு சொல்லுவாங்க. அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது மூலமா நம்ம எந்த கல்லூரியில சேர முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட தலைசிறந்த ஃபேஷன் டெக்னாலஜி மற்றும் ஃபேஷன் டிசைன் சம்பந்தப்பட்ட கல்லூரிகளான மத்திய அரசு கல்வி நிறுவனமான நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற கல்வி நிறுவனங்கள்ல சேர முடியும். ஸோ இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜில 2026ல நீங்க வந்து பேச்சுலர் ஆஃப் டிசைன் அப்படிங்கிற ஒரு கோர்சஸ்க்கும், அதுபோக பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த 2 வகையான கோர்ஸையும் படிக்கிறதுக்கு நான் ஒரு நுழைவுத் தேர்வு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து யூஜி ப்ரோக்ராம்ஸ்க்கு மட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. இப்போ யூஜி முடிச்சுட்டு யாராச்சும் பிஜி படிக்க போறாங்க, இல்ல வந்து பிஹெச்டி படிக்கிறாங்க, இல்ல நேரடியா 2வது வருஷம் லேட்டரல் என்ட்ரி ஸ்கீம்ல படிக்க போறாங்க அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த நுழைவுத் தேர்வு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க 2026, 27. இந்த நுழைவுத் தேர்வானது 2 வகையில நடக்கும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் சிபிடின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ தான் சிபிடின்னு சொல்லுவாங்க. பட் ஆன்லைன் எக்ஸாம்னா நம்ம நெறைய பேர் நினைக்கிறது இன்னைக்கு வீட்ல உட்கார்ந்துட்டு எழுதக்கூடிய ஆன்லைன் எக்ஸாம் நினைக்கிறோம். இந்த நுழைவுத் தேர்வுங்கிறது வீட்ல நடக்காது. அவங்க ஒரு சென்டர் குடுப்பாங்க. அந்த சென்டர்ல போய் எழுதுற மாரி இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் அண்ட் பென் பேஸ்டு டெஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டிராயிங் ஸ்கில்ஸ செக் பண்றதுக்காக, உங்களோட கிரியேட்டிவிட்டிய செக் பண்றதுக்காக நடத்தக்கூடிய ஒரு தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா, பென் அண்ட் பேப்பர் பேஸ்டு டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு வந்து நம்ம யூஜி ப்ரோகிராம்ஸ மட்டும் கான்சன்ட்ரேட் பண்றோம். யூஜி ப்ரோகிராம்ஸ் பொறுத்தவரைக்கும் 2 வகையான கோர்ஸ் நடத்துறாங்க. ஒண்ணு பேச்சுலர் ஆஃப் டிசைன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸும், பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் நடத்துறாங்க. இந்த 2 கோர்ஸ்க்கான அட்மிஷனுக்கு இவங்க என்ன எக்ஸாமினேஷன் மெத்தட் ஃபாலோ பண்றாங்கன்னா, ஜிஏடி அண்ட் சிஏடி. ஜிஏடினா ஜெனரல் எபிலிட்டி டெஸ்ட்னு சொல்றாங்க. சிஏடினா கிரியேட்டிவ் எபிலிட்டி டெஸ்ட்னு சொல்றாங்க. இந்த நுழைவுத் தேர்வு சரிங்களா? இந்த நுழைவுத் தேர்வுக்கான முக்கியமான தேதிகள் பத்தி பார்ப்போம். இதுக்கான அப்ளிகேஷன் என்னைக்கு ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 8, 2025ஆம் தேதி ஓப்பன் ஆயிருக்கு. இந்த அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து இவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜனவரி 2026க்குள்ள, அதாவது ஜனவரி 6, 2026க்குள்ள அப்ளை பண்ணணுங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீ, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, லேட்டா நீங்க ஃபீஸ் பே பண்றது என்னைக்கு வரைக்கும் பே பண்ணலாம்னா, 7ஆம் தேதி ஜனவரி 7ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் பே பண்ணலாம். பட் உங்களோட லேட் ஃபீங்கிறது எவ்வளோ வரைக்கும் வரும்னா, ₹5000 வரைக்கும் வருங்கிற மாரி சொல்றாங்க. உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஜனவரி 12லேருந்து ஜனவரி 14 வரைக்கும் இந்த கரெக்ஷன் விண்டோங்கிறது ஓப்பன் ஆயிருக்குங்கிற மாரி சொல்றாங்க. எக்ஸாமினேஷன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஜெனரல் எபிலிட்டி டெஸ்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் எக்ஸாமா, அதாவது சிபிடி எக்ஸாமா நடக்கும். அதே மாரி கிரியேட்டிவ் எபிலிட்டி டெஸ்ட்ங்கிறது பென் அண்ட் பேப்பர் பேஸ்டு டெஸ்ட்டா நடக்குங்கிற மாரி சொல்றாங்க. இந்த நுழைவுத் தேர்வுக்கான டேட்டு வந்தாச்சுங்க. என்னைக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிப்ரவரி 8ஆம் தேதி நடக்க போறதா வந்து இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பேச்சுலர் ஆஃப் டிசைன் படிக்கணும்னா, நீங்க 2 வகையான டெஸ்ட் எழுதணும். ஜெனரல் எபிலிட்டி டெஸ்ட் எழுதணும், கிரியேட்டிவ் எபிலிட்டி டெஸ்ட்ன்னு எழுதணும். அதே நீங்க வந்து இல்ல சார் நான் பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி மட்டும் படிக்கிறீங்கன்னா, ஜெனரல் எபிலிட்டி டெஸ்ட்ட மட்டும் வச்சு நம்ம வந்து எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. இது சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸையுமே எங்க செக் பண்ண சொல்றாங்கன்னா, nift.ac.in அப்படிங்கிற வெப்சைட்ல செக் பண்ண சொல்றாங்க. அப்ளை பண்ண விரும்புறீங்கன்னா, இது வந்து என்டிஏ தான் எக்ஸாம் நடத்துறாங்க. என்டிஏனா இந்தியாவுல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நுழைவுத் தேர்வுகள் எல்லாமே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிங்கிற அமைப்பு மூலமா தான் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸுமே குடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் குடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிக்கலாம். சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், மதுரை, நாகர்கோவில், புதுச்சேரி, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, வெள்ளூர் இங்கெல்லாம் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இந்த நுழைவுத் தேர்வுகள்ல மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க. சார் இப்ப நான் வந்து பேச்சுலர் ஆஃப் டிசைன் மட்டும் படிக்க போறேன்னா வந்து நீங்க வந்து 100 கேள்விகள் கேட்பாங்க.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் எபிலிட்டி அண்ட் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு 40 மதிப்பெண்களுக்கு கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி வந்து ஒரு 20 கேள்விகள் கேட்குறாங்க. அனலிட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் எபிலிட்டி ஒரு 15 கேள்விகள். ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இல்லை நான் வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி படிக்க போகிறேன்னா மொத்தம் 150 கொஸ்டின்ஸ். கம்யூனிகேஷன் எபிலிட்டி அண்ட் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் 40 கொஸ்டின், குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி 20 கொஸ்டின்ஸ், அனலிட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் எபிலிட்டி 15 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் 25 கொஸ்டின்ஸ். இது போக வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் எபிலிட்டிலேருந்து ஒரு 15 கொஸ்டின்ஸும், அனலிட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் எபிலிட்டி இது எல்லாமே செக்ஷன் பி, செக்ஷன் ஏ, செக்ஷன் பிங்கிறாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடி வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் 20 மார்க்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் டிசைன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கிரியேட்டிவ் எபிலிட்டி டெஸ்ட்டுங்கிற ஒரு எக்ஸாம் எழுதணும். இது வந்து பென் அண்ட் பேப்பர் பேஸ்டு டெஸ்ட், டிராயிங்ஸ் மாதிரி கொஞ்சம் வரைய சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து அவங்க வந்து இப்போ கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட தகவல்கள். பட் அதை தாண்டி நம்மளுக்கு இந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரியை பற்றின சில விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜிங்கிறது மொத்தம் 1986 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. கிட்டத்தட்ட ஒரு 11 இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா 11 வகையான கோர்சஸ் நடத்துறாங்க. இந்தியா முழுக்க 20 நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி காலேஜஸ் இருக்கு. இந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கல்லூரியோட பெயருங்க நிஃப்ட் வந்து சென்னையில் இருக்குது. எந்த ஏரியாவில் இருக்குன்னா தரமணிங்கிற ஏரியாவில் நம்மளுக்கு இருக்குங்க. ஸோ இங்கே ப்ளஸ் டூ முடிக்கிற மாணவர்களுக்கு யூஜி ப்ரோக்ராம்ஸ் என்னெல்லாம் நடத்துறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ யூஜி ப்ரோக்ராம்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க 2 வகையான கேட்டகரி நடத்துறாங்க. ஒன்று பேச்சுலர் ஆஃப் டிசைன் சொல்றாங்க, இன்னொன்று பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜின்னு சொல்றாங்க. பேச்சுலர் ஆஃப் டிசைன் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான கோர்சஸ்லாம் நடத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷன் கம்யூனிகேஷன், அக்சசரி டிசைன், ஃபேஷன் டிசைன், நெட்வியர் டிசைன், லெதர் டிசைன், டெக்ஸ்டைல் டிசைன், ஃபேஷன் இன்டீரியர்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் எல்லாம் நடத்துறாங்க. ஃபேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் அவங்க நடத்தக்கூடிய ஒரே ஒரு கோர்ஸ் பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. இது வந்து யூஜி ப்ரோக்ராம்ஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள். இன்னும் இதில் வந்து பிஜி ப்ரோக்ராம் சம்மந்தமாகவும் நம்மளுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது போக வேற நம்மளுக்கு வந்து என்ன மாதிரியான ரிசர்வேஷன் கிரைட்டீரியா ஃபாலோ பண்ணுறாங்க, இதில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க, எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற தகவல்களையும் நமக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துட்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து எல்லா விதமான டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்காங்க. யூஜி, பிஜி, அது போக வந்து பார்த்தோங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து லேட்டரல் என்ட்ரி ஸ்கீம் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கேம்பஸஸ் பொறுத்த வரைக்கும் பெங்களூர், போபால், புவனேஸ்வர், சென்னை, டேமன், காந்திநகர், ஹைதராபாத், ஜோத்பூர், கங்க்ரா, கண்ணூர் மற்றும் வந்து ஒரு 20 இடத்துல சொல்றாங்க. கொல்கத்தா, மும்பை, நவா ராய்ப்பூர், நியூ டெல்லி, பஞ்ச்குலா, பாட்னா, ரெபர்லி, இஸ்லாம், ஸ்ரீநகர், வாரணாசின்னு மொத்தம் 20 இடங்கள்ல வந்து இந்த கல்லூரிகள் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்க கோர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேச்சுலர் ஆஃப் டிசைன் ப்ரோக்ராம்ஸ்ல ஒரு 7 கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜியில் வந்து ஒரு கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை சீட்ஸ் வரைக்கும் இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. யூஜியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 681 சீட் வந்து டிசைன் ப்ரோக்ராம்லையும், டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் 591 சீட்ஸும் நமக்கு வந்து தர்றாங்க. ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், இதோட செலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் இது எல்லாமே இவங்க வந்து கொடுத்துட்றாங்க. சரிங்களா? ஸோ இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து பல்வேறு வகையான நுழைவுத் தேர்வுகள் சம்மந்தப்பட்ட தகவல்களையும், அது ரிலேட்டடான கவுன்சிலிங் ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்ங்கிறது இது பிடிஎஃப் தான் நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா இதில் தான் நம்மளுக்கு வந்து எல்லா விதமான தகவல்களையுமே அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம வந்து சின்ன சின்ன நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் எல்லாமே இந்த பிடிஎஃப் படித்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த பிடிஎஃப்ல தான் எல்லா விதமான தகவல்கள், என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து இவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. பேச்சுலர் ஆஃப் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதே பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கிறப்ப நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்லாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே கொடுப்பாங்க. ப்ளஸ் என்னென்ன விஷயங்கள், குவாலிஃபிகேஷன்ஸ், க்ரைட்டீரியா எல்லாமே இந்த பிடிஎஃப்ல தான் நம்மளுக்கு கிடைக்குங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டிஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து இவங்க இதை பேஸ் பண்ணி தான் தர்றாங்க. சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு எப்பயுமே எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கனாலுமே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பிடிஎஃப்னு சொல்லக்கூடிய இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு படிங்க இந்த பிடிஎஃப். இந்த பிடிஎஃப் நம்ம வந்து நிறைய பேர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதே இல்லை. இந்த பிடிஎஃப்ல தான் நம்மளுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் கிடைக்க போகுதுங்க. ஸோ இதை டவுன்லோட் பண்ணி படிங்க. படித்து இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதோ அதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டினியூஸான தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.